ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. வணக்கம். நான் உங்கள் நிலை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். வெகு நாட்களாக வீடியோக்கள் போட முடியவில்லை. சற்று காலதாமதமாகிவிட்டது. எனவே எனது வாடிக்கையாளர்களும் இதை பொருட்படுத்தாது தொடர்ந்து எனது வீடியோக்களை பார்க்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பதிவிலே புதிதாக ஒரு ஜோதிட விஷயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். பாவத் பாவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பானது தற்போதைய காலத்திலே ஜோதிடத்திலே மிகவும் பயன்பெறக்கூடிய ஒன்றாக உள்ளது. பாவத் பாவம் என்றால் என்ன? ஒரு பாவ கிரகம், பாவத்தினுடைய அமைப்பு, அதாவது 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 1ஆம் பாவம் என்று 12 பாவங்கள் லக்னத்திலே இருந்து நாம் பலன் எடுப்பதற்கு ஒரு ஜாதகருக்கு பார்க்கின்றோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஒரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய 1ஆம் பாவாதிபதி 1லிருந்து 2 அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய 1 வீடு மாறி இருந்தால் அது பாவத் பாவம் என்று சொல்லுகிறோம். அதே போன்று 2ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 2, 3 என்று சொல்லக்கூடிய வீட்டிலே இருந்தால் நாம் அதை பாவத் பாவம் என்று சொல்லுகிறோம். அதே போன்று 3ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்திலே இருந்தால் பாவத் பாவத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகின்றோம். இதனுடைய பலன் என்ன என்று கேட்டால், அவர் அந்த பாவத்திலேயே இருந்து பலன் தருவதற்கு ஒப்பான தன்மைகளை தருவார். இதுவே பாவத் பாவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதற்கு மாறாக அவர் தன்னுடைய வீட்டிற்கு, அந்த பாவத்திற்கு பாவத் பாவத்தில் அமையாமல் வேறு பாவங்களிலே அமர்ந்தால் அது பாவத் பாவமாக வராது. இதுவே அதனுடைய கருத்தாகும். எனவே எந்த ஒரு கோளும் தன்னுடைய பாவத்துக்கு பாவத் பாவத்திலே அமர்ந்துவிட்டால் தான் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்கின்றாரோ அந்த பாவத்தின் பலனை முழுமையாக தருவார். நான் ஏற்கனவே கூறியவாறு லக்னத்திலே இருந்து 4வது வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி என்பவர் வீடு, வாகனம், கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை தரக்கூடியவர். அந்த 4ஆம் அதிபதி, 4ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4, 5, 6, 7, அதாவது லக்னத்திற்கு 7வது வீட்டிலே அமர்ந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும். ஏனென்றால் 4ஆம் பாவாதிபதி பாவத் பாவம் படி தன்னுடைய பாவத்திலே அமர்ந்ததாக நாம் எடுத்துக்கொண்டு பலன் கூற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் பலன் பார்க்கும் பொழுது பாவத் பாவத்தின் அமைப்பையும் பார்த்து அதனுடன் லக்னாதிபதியையும் தொடர்பு கொண்டு அதற்கு அடுத்தால் போன்று காலபுருஷ தத்துவத்திற்கு அவர்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்பதையும் தொடர்பு கொண்டு நாம் கூறினோமானால் அந்த பலன் முழுமையாக 100% சரியாக வரும். இந்த பாவத் பாவம் அமைப்பு என்பதை தற்பொழுது உள்ள அமைப்பிலே அனைத்து ஜோதிடர்களும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நாம் பலன் கூற வேண்டும். ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும்
அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இதனை கருத்தில் கொண்டு ஜாதக பலன் எடுக்கும் பொழுது நாம் தவறாமல் இதை கணித்து கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பொழுது அந்த பலன்கள் கட்டாயமாக நல்ல முறையிலே அந்த ஜாதகருக்கு கட்டாயமாக நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே பாவத் பாவம் என்பதை முக்கியமாக நாம் பலன் கூறும் பொழுது பாவாதிபதியினுடைய நிலை, லக்னாதிபதியினுடைய நிலை, பாவத் பாவத்தின் அமைப்பு அனைத்தையும் பார்த்து ஜாதக பலனை கூற வேண்டும். இதுவே இன்றைய பதிவின் முக்கிய கருத்தாகும். எனது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தந்து வரும் ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நன்றி.